அண்ணா, நந்தினி அத்தைய பத்தி கேளுங்க. சித்தப்பா, நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியலையே. நான் நந்தினி அத்தை வளர்ப்புனா அது எப்படி? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். வளர்ப்புனா ஏன்பா நீ எதுக்கு இப்ப இந்த டாபிக் எல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு இங்க பாருப்பா, அதெல்லாம் ஃபேமிலி சீக்ரெட்டுப்பா. அதெல்லாம் நீ கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும் கூடாது, புரியுதா? ஆமா அண்ணா, சொல்லலன்னா விடாதீங்க, இன்னும் நைஸா கேளுங்க. என்ன சித்தப்பா நீங்க ஃபேமிலி சீக்ரெட்னா அப்போ நான் உங்க ஃபேமிலி கிடையாதா? என்ன நீங்க அப்போ சொந்தமாவே பார்க்கல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லப்பா, நீ என் ஹார்ட்டே டச் பண்ணிட்டப்பா. நீ ஆசை ஆசையா ஃபாரின் சரக்குலாம் வாங்கி கொடுத்து அதை ஊத்தி வேற கொடுக்குற. சித்தப்பா சித்தப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறியப்பா. உன்னை போய் நான் பிரிச்சு பாப்பேனப்பா. மன்னிச்சிடு மவனே, மன்னிச்சிடு. அப்படின்னா சொல்லுங்க சித்தப்பா. அதாவதுப்பா, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. முத தடவையா உங்ககிட்ட சொல்றேன். அதுவும் ஏன் உனக்கு சொல்றேன்னா, இதோ ஃபாரின் சரக்குலாம் வாங்கி கொடுத்து என்ன மஜா பண்ணிட்டேன், அதனால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இந்த விஷயத்த தப்பி தவறி கூட வேற யாராவது ஃபாரின் சரக்கு உனக்கு வாங்கி கொடுத்தா கூட சொல்லக்கூடாது. அதெல்லாம் கடுகளவு கூட சொல்ல மாட்டேன் சித்தப்பா, உன் மேல சத்தியம். நீங்க தைரியமா சொல்லுங்க. என் விக்ரம் பாப்ல இருக்கானே, அவன் என் அக்கா வயித்துல பிறந்தவனே கிடையாது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாடா தம்பி, விஜயும் ஸ்வேதாவும் தான் எங்க அக்கா வயித்துல பிறந்தவங்க. விக்ரம் எங்க அக்கா சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு வருது. அப்படின்னா விக்ரம் வந்து அத்தைக்கு வளர்ப்பு புள்ளையா? அட என்னப்பா நீ மவனே ஷரவனா, வளர்த்த புள்ளனா அவங்க வந்து வளர்த்தவங்க. இது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு மாப்பேறிடுச்சு. ஏன்பா சரக்க நீ எனக்கு வாங்கி கொடுத்த, நான் ஸ்டேடியா இருக்கிறேன், ஆனா அதை வாங்கி கொடுத்த நீ மட்டியாயிடுவ போல இருக்குது. அண்ணா, விக்ரம் நந்தினி அத்தையோட வளர்ப்பு புள்ளனா விக்ரமோட உண்மையான அம்மா யாருன்னு கேளுங்க. சித்தப்பா, அப்போ விக்ரமோட உண்மையான அம்மா யார் சித்தப்பா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஐயோ, அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் இப்போ அந்த ஒரு புல்லுல சொல்லிட முடியாதுப்பா, அவ்வளவு. சித்தப்பு, உங்களுக்கு இன்னும் இது மாதிரி எவ்வளவு சரக்கு வேணாலும் வாங்கி தரேன். நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஃபுல்லா. கொஞ்சம் டைம் பாஸ் ஆவது ஆகும்ல, சொல்லுங்க சித்தப்பா. அட என்னப்பா நீ விட மாட்ட போல இருக்குதா? விக்ரமோட அம்மா இருக்காங்கள, அவங்களும் எங்க அக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரமோட அம்மா இருக்காங்கள, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. நாங்க சும்மா சாதாரண குடும்பம். இப்ப இருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. ஆனா அந்த விக்ரமோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்க அக்காவுக்கு என்னென்ன வசதிகள் தேவைகள் வேணுமோ எல்லாம் செஞ்சாங்க. அதான் சரவணா, அந்த அம்மா எங்களை நல்லா பார்த்துக்குச்சு. ஆனா பாவம், ஒரு நாள் தீ விபத்துல விக்ரமோட அம்மா இல்ல செத்து போச்சு. அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு. அப்புறம்
அந்த பையன் எங்க போவான்? பாவம். எங்க அக்கா தான் விக்ரமையும் அவங்க சொத்தையும் கார்டியனா இருந்து பார்த்துக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளும் அக்கா கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே நம்மளும் அப்படியே தவளத்தை வந்துகிட்டு இருக்கோம். அப்படியா? அப்போ அதனாலதான் நந்தினி அத்தை மேல விக்ரம்க்கு அவ்வளோ பாசமா? என்ன பெத்த தாய பறி கொடுத்துட்டு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு யார் சொல்லு? எங்க அக்கா தானே. அந்த நன்றி தான் அந்த விக்ரம் இன்னும் பாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கான் தெரியுமா? எங்க அக்கா டே விக்ரம் மலையில இருந்து குதிரா அப்படின்னாலும் கரெக்டா குச்சிருவான். அவ்வளவு பாசம், அவ்வளவு நம்பிக்கை. அண்ணா, அப்படின்னா விக்ரமுக்கு சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்க மேல வெறுப்பு உண்டானதுக்கும் நந்தினி அம்மா தான் காரணமா? அப்படின்னா விக்ரம்க்கு பொண்ணுங்களே பிடிக்காத காரணம் அத்தை பிச்சை கேட்டுதானா? சொல்றேன், ஒரு 2 minutes வெயிட் பண்ண. குடிங்க, குடி சித்தப்பு. இப்போ சொல்லுங்க, அத்தை பேச்சு கேட்டுதானே? சித்தப்பு, சித்தப்பு சொல்லுங்க சித்தப்பு. எல்லாமே சொத்து சொத்து. சித்தப்பு, சித்தப்பு. ஆஹா, அந்த ஆள் மட்டி ஆயிட்டாரு. இனிமே அந்த ஆளை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். சரி சரிண்ணா, விடுங்க, நம்ம பாத்துக்கலாம். நீங்க இங்க வாங்க. சரி மகா. இந்த புலி யாரு தெரியுமா? விடியட்டுண்டா உங்களுக்கு இருக்கடா எல்லாருக்கும். இப்போ கிளம்புனாதான் மண்டபத்துக்கு போய் அணுவை கூட்டிட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும். மகா. அண்ணா. மகா, சத்தியமா என்னால புலி சொன்னதை நம்பவே முடியல மகா. இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கே இப்பதான் தெரியுதுன்றது செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் இத பத்தி ஸ்வேதாக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட மறைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அண்ணா, எனக்கும் எல்லாமே இப்பதானா புரியுது. நந்தினி அம்மா திட்டம் போட்டுதான் விக்ரம்க்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காத மாதிரியும் கல்யாணம்னா வெறுப்பு வர மாதிரியும் வளர்த்து வச்சிருக்காங்க. பாவம் நான் விக்ரம் அவங்கள நம்பிக்கிட்டு இப்ப வரைக்கும் அப்படியேதான் இருக்காரு. அதனாலதான் அனு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நடிக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா. ஆனா அனு யாருன்னு தெரிஞ்ச நந்தினி அம்மா அனுவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு விக்ரமுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போட்டிருக்காங்க. விக்ரமோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம முழுக்க முழுக்க அந்த சொத்தை மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. ஆமா மகா, அவங்களோட கவனம் எல்லாம் விக்ரமோட சொத்து மேல மட்டும்தான் இருக்குன்றது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் விக்ரம் போட்ட பிளானை வச்சு அவரை லாக் பண்ண பாக்குறாங்க. அவங்களோட பிளானை நாம எப்படியாவது தடுத்தாகணும்னா அனு கழுத்துல விக்ரம் தாலி கட்டவே கூடாது. அது இப்போ எப்படி மகா முடியும்? விடிஞ்சா கல்யாணம். அது மட்டும் இல்லாம நீ விக்ரம் கல்யாணத்தை நிறுத்தினா விஜயும் ஐஸ்வர்யாவோட கல்யாணமும் சேர்ந்து தானே நின்னு போகும். இல்லனா ஐசக்கா கல்யாணத்துக்கு எந்த சிக்கலும் இல்லாம விக்ரம் கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். ஆனா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும்னா. மகா, விக்ரம் என்னோட பிசினஸ் பார்ட்னர். அவரோட தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிருக்கிறதெல்லாம் தாண்டி அவரு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அண்ணா, இப்படிதான் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஓகே, சூப்பர் மகா, செம்ம பிளான். கன்ஃபார்மா இது ஒர்க் அவுட் ஆகும். சரியா, பாப்பலாம்.
ஹனிமூனுக்கு எங்கே போகலான்னு பிளான் எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி இந்த பெருமாளையும் கூட கூட்டிகிட்டு போயிருங்க. உங்கள் ஹனிமூனை சாக்கா வச்சாவது ஃப்ளைட் ஏறி வெளிநாட சுற்றி பார்த்துட்டு போகிறேன். அட ஏன் நீ வேற, நானே எப்போ என்ன ஆகும்னு நினச்சி பக்குன்னு இருக்கேன். அதுக்குள்ளேயே நீ ஹனிமூனுக்கு போயிட்டியா? ஐயோ, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. விடிஞ்சது தாலி கட்டுறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எந்த கண்ட்ரின்னு மட்டும் சொல்லுங்கள், டிக்கெட் போடுற வேலையை நான் இங்கேருந்து முடிச்சிடறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல நான் தாலி கட்டிடுறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உஷாரா இருக்கீங்களா குட்டி பாசு? ஆமா, விக்ரமும் அனுவும் ரொம்ப நேரமா ஆளுக்கணுமே, எங்கடா போனாங்க? தெரியலையே குட்டி பாஸ், ஒருவேளை ட்ரெஸ்அப் ஆகிட்டு வர போயிருப்பாங்களோ என்னவோ. ரொம்ப தேங்க்ஸ் அனு. உண்மையிலேயே நீ எனக்கு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஹெல்ப். தெரியல, உன்னோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாளான்னு சத்தியமா எனக்கு தெரியல. யூ ஆர் ரியலி கிரேட் அனு. தேங்க்யூ ஸோ மச். என்ன விக்ரம், நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க என்ன காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்ன பாதுகாப்பாவும் வச்சிருந்தீங்க. என்னோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் செய்யற சின்ன நன்றி கடன் தான் இது. தயவு செஞ்சு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க விக்ரம். நோ நோ, அப்படி இல்லை அனு. உன்னால தான் இன்ஃபேக்ட் என்னோட தம்பியோட கல்யாணம் நடக்க போகுது. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாருமே சேர்ந்து எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து என்னை ஒரு பெரிய நெருக்கடியில் தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அதை நான் எப்படி சமாளிச்சிருப்பேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் நீ தான் அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக மாற்றிட்ட. இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நீ செஞ்சதுக்கு நன்றியா என்னால் வெறும் பணத்தை மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். வெயிட். Take it. This is yours. பிடிச்சுக்கோ. நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த வாக்குப்படி இதில் 50 lakhs இருக்கு. அனு, நீ எனக்கு செஞ்ச இந்த மிகப்பெரிய உதவிக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. என்ன விக்ரம், நீங்க 50 லட்சத்தை கொடுத்துட்டு சின்ன அன்பளிப்புன்னு அசால்ட்டா சொல்றீங்க. உயிர் பொழைச்சிருவேனா இல்லையான்னு தெரியாம இருந்த என்னை காப்பாத்தி எனக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க. நீங்க தாங்க உண்மையிலேயே கிரேட். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் விக்ரம். ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். அப்போ நம்மளோட பிளான் படி அடுத்தது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துக்கு நீ போய் செட்டில் ஆயிரு. அங்க போய் உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ண. சரிதான் விக்ரம், நானே போகணும்னு நினைச்சா கூட உங்க அம்மா போக விட மாட்டாங்களே. ஆனா நான் இப்ப கிளம்புனா எல்லாருக்கும் டவுட் வந்துடும். மிட் நைட் ஆகட்டுமே, நான் அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறேன். அப்பதான் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. யா, கரெக்ட். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்படியே செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.